தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையை திமுகவினர் தொடங்கியுள்ளனர். சென்னையில் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் பரப்புரையை மேற்கொண்டார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் அன்புச்செல்வனிடம் கேட்டு பெறலாம். அன்புச்செல்வன், இந்த பரப்புரையின் அப்போ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டது? முதலமைச்சர் எந்த பகுதியில பரப்புரையில் ஈடுபட்டார்? குறிப்பாக திமுக தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் அடுத்தடுத்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் திமுகவினுடைய உறுப்பினர் சேர்க்கையாக ஓரணியில் தமிழ்நாடு வீட்டுக்கு வீடு பரப்புரை என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தலைவர் அவர் அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி வைத்திருந்தார் 1ஆம் தேதி. அதைத் தொடர்ந்து நேற்று பொதுக்கூட்டங்கள் என்பது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நடத்தப்பட்டது. மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக. இதைத் தொடர்ந்துதான் இன்று ஓரணியில் தமிழ்நாடு வீட்டுக்கு வீடு பரப்புரை என்ற டோர் டு டோர் நிகழ்வு என்பது நம்ம தொடங்க இருக்கிறது. அந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆழ்வார்பேட்டையில் வீடுகளில் சென்று தமிழ்நாடு அரசினுடைய சாதனைகள், செய்திருக்கக்கூடிய விஷயங்கள், ஏன் ஓரணியில் திரள வேண்டிய என்ற கட்டாயம் இருக்கிறது. அதே போன்று அடுத்த கட்டமாக நாம் மீண்டும் முதலமைச்சராக வரும்பொழுது வந்தால்தான் இது போன்ற திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த முடியும். அதே போது டெல்லி ஆட்சி அதிகாரம் நம்மளை கைப்பற்ற நினைக்கிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்களை கூறி தங்களுடைய இணைப்பை ஓரணியில் இணைந்தால் மட்டும்தான் நாம் செயல்பட முடியும் என்ற அடிப்படையில் தான் மண், மொழி, மானம் காப்ப தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் ஈடுபட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் ஓரணியில் தமிழ்நாடு என்பது தொடங்கப்பட்டு திமுகவினுடைய உறுப்பினர் சேர்க்கை டோர் டு வீடு வீடாக பரப்புரை என்பது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆழ்வார்பேட்டையில் இந்த பரப்புரையை தொடங்கி வைத்திருக்கிறார். மேலும் தமிழகம் முழுவதும் அமைச்சர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும், மாவட்ட செயலாளர்களும் வீடு வீடாக சென்று இந்த பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 100% குடும்பங்களையும் சந்தித்து இந்த உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய வகையில் இந்த திட்டமானது அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவேதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு சென்று அவரிடம் அரசுடைய திட்டங்களும், அடுத்து திமுக ஏன் ஆட்சிக்கு அமைய வேண்டும் உள்ளிட்ட மண்மொழி மானம் பார்க்காததற்கு கண்டிப்பாக நீங்கள் ஓரணியில் திணற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பரப்புரையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்புச்செல்வன். தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதன் முன்னோட்டமாக தற்போது ஆழ்வார்பேட்டை பகுதியில் இந்த பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கிறார். இதன் மூலமாக வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து அரசின் செயல்பாடுகள், நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்தெல்லாம் எடுத்துரைக்கப்படும். ஆழ்வார்பேட்டையில் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கிறார். அதேபோல தமிழ்நாடு முழுவதும் அமைச்சர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து அரசின் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைக்க இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அமைச்சர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும் வீடு வீடாக சென்று பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ள சூழலில் இந்த பரப்புரையில் திமுகவினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையிலும் ஈடுபட நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் உறுப்பினர் சேர்க்கை அட்டை வழங்கி இந்த பரப்புரையானது மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையானது தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. வீடு வீடாக சென்று திமுகவினர் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபடுகிறார்கள். அதேபோல மக்களிடம் சென்று இந்த 4 ஆண்டு காலம் அரசின் செயல்பாடுகள் எவ்வாறாக இருந்தது, என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன என்பது குறித்தெல்லாம் எடுத்துரைக்கப்படும். இது தொடர்பாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம். திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பரப்புரை மேற்கொள்ளப்படுது. வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து அரசோட செயல்பாடு எவ்வாறாக இருந்தது, ஏன் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு எல்லாம் பரப்புரை மேற்கொள்ளப்படு இருக்கு. இது என்ன விதமான பலனை திமுகவுக்கு தரும்? ஓரணியில் தமிழ்நாடு என்பது அரசின் சாதனை விளக்கங்கள் தான். அரசின் சாதனைகளை மக்களுக்கு எடுத்து செல்வது. அதே நேரத்திலே முதலமைச்சர் மதுரை பொதுக்குழுவிலே வைத்த ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும், சேர்த்து கவனிக்க வேண்டும். 30%, குறைந்தபட்சம் 30% ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் திமுக இருக்க வேண்டும்.
அவர்கள் வந்து வீடு வீடாக சென்று அரசின் நலத்திட்டங்கள் சென்றடைந்திருக்கின்றனவா, எந்த நலத்திட்டங்கள் சென்று அடையவில்லை என்பது குறித்த புள்ளி விவரங்களை சேர்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். அது சரியான அப்ரோச் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அரசு என்னதான் நலத்திட்டங்கள் அறிவித்தாலும் அவற்றை செயல்படுத்த வேண்டியது அதிகாரிகள். அதிகாரிகள் மத்தியிலே சுணக்கம் இருக்கும், எப்போதுமே இருக்கும். அதுவும் தேர்தல் நெருங்கி ஒரு நேரத்திலே அடுத்து இந்த கட்சி ஆட்சிக்கு வருமா வராதா என்கிற ஒரு சந்தேகத்திலேயே அதிகாரிகள் சுணக்கம் காட்டுவார்கள். அப்போது அந்த சுணக்கத்தை போக்கி ஆளுங்கட்சிக்கும் மக்களுக்கும் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது இது போன்ற முயற்சிகள் தான். ஓரணியில் தமிழ்நாடு என்று முதலமைச்சர் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்திருந்தாலும் நிறைய திமுக எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்திற்கு முன்பிருந்தே இது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவதை நான் பார்த்து வருகிறேன். குறிப்பாக எழும்பூர் தொகுதியிலே திரு பரந்தாமன் எம்எல்ஏ அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அதுபோக ரேஷன் கார்டு, குறிப்பாக ரேஷன் கார்டு ரொம்ப முக்கியம், விடுபடுதல் இருக்கும், ரேஷன் கார்டு வாங்கி தருகிற முகாம்கள், இப்படி பலரையும் பார்க்கலாம். பழனி எம்எல்ஏ, இப்படி பலரையும் நான் பார்த்து வருகிறேன். எனவே முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அபிஷியலாக இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். இதற்கு முன்பே வந்து பல்வேறு கான்ஸ்டிடுவன்சி அளவிலே, தொகுதி அளவிலே எம்எல்ஏக்கள் செய்து வருகிறார்கள். அனைத்தையும் ஒருங்கிணைக்கிற முயற்சி தான் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இது தேர்தலுக்கான முன்னறிவிப்பு தான். எதிர்கட்சிகளின் பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கும் தேவைப்படுகிறது. தமிழ்நாடு என்கிற அந்த வட்டம் அது ஒரு எமோஷனல் இஷ்யூ. மாநில நலன்களை பாதுகாப்பதற்கு திமுக ஆட்சி தான் சிறந்தது, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அந்த மாநில அளவிலே கட்சி மற்றும் கட்சியின் நீட்சி வீழ்ச்சி இவற்றை வந்து ஒருங்கிணைக்கிற ஒரு முயற்சி. திமுகவோட அமைப்பு ரீதியா இருக்கிற 76 மாவட்டங்களிலும் இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படுது. அதே நேரத்துல முதலமைச்சர் பேசுறப்பவே எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டிலும் சென்று கூட நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் அப்படின்னு கூட தெரிவிச்சிருந்தாரு. அதே நேரத்துல வாக்குச்சாவடிக்கு குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? வாக்குச்சாவடியிலே 30% இலக்கை நான் ரொம்ப முக்கியமா பார்க்கிறேன். ஏனென்றால் நான் கிராம அளவிலே பணியாற்றும் போது இந்த வாக்குச்சாவடி முகவர்களின் வீச்சை பார்த்திருக்கிறேன். அவர்கள் வந்து உள்ளூர்காரர்கள். அவர்களுக்கு குறைந்தபட்சம் வந்து 100 அல்லது 200 நபர்களை நேரடியாகவே தெரியும். அவர்களது தொலைபேசி எண்கள் இருக்கும், மொபைல் எண்கள் இருக்கும். அவர்களுக்கு என்ன விடுபட்டிருக்கிறது, என்ன தேவை என்பதெல்லாம் அவர்களுக்கு புரியும். அவர்கள் பணி மிக மிக முக்கியமானது. அதாவது பூத் லெவல் ஏஜென்ட் என்று சொல்கிறோம், BLA. இப்போது சமீப காலமாக இந்த பணி ரொம்ப கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொழில்நுட்ப வளர்ச்சி, மொபைல், கணினி, இப்படி தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இந்த பணி கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்பெல்லாம் எங்கள் காலத்திலே எல்லாமே வீடு வீடாக சென்று கையிலே அச்சடிக்கப்பட்ட தாளையை வைத்துக் கொண்டு அந்த படிவத்தை நிரப்புதல் இப்படி இருக்கும், நிறைய விடுபடுதல்கள் இருக்கும். இப்போது விடுபடுதல்களே இருக்காது. டூப்ளிகேஷன் என்பதை சரிபார்த்து விடலாம். இல்லை, இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு பீகாரிலே துவங்கப்பட்டிருக்கிறத SIR, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், எலக்டோரல் ரோல், வாக்காளர் பட்டியலை 2003 என்கிற அளவிலே புதிதாக திருத்துகிற முயற்சியிலே தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கிறது. எல்லா கட்சிகளும் அதை எதிர்க்கின்றன. பீகாரிலே கிட்டத்தட்ட 2 கோடி வாக்காளர்கள் விடுபடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. 2024 தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிறது. அந்த வாக்காளர் பட்டியலை எடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் மறுக்கிறது. 2003 என்று வைத்து அதில் அந்த வாக்காளர் பட்டியலிலே பெயர் இல்லாவிட்டால் அவர்கள் வந்து அவர்களது தாய் தந்தை பர்த் சர்டிபிகேட் உட்பட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு பீகார் தேர்தலுக்கு 2 மாதம் தான் இடைவெளி. இது வந்து அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டிலும் தொடங்க போகிறார்கள். தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், இந்த 3 மாநிலங்களும் தொடங்க போகிறார்கள். வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் பெரிய எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். நேற்றைக்கு வந்து தேர்தல் ஆணையத்திலே பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போகிறது. இப்படியான ஒரு சூழல் வந்து இந்தியாவிலே நிலவுகிறது. தேர்தல் ஆணையம் நடுநிலைமையோடு நடந்து கொள்வதே இல்லை என்பது இப்ப சமீப காலமாக நமக்கு புரிந்து வருகிறது. எனவே இந்த வாக்கு சாவடியிலே 30% என்கிற இலக்கு இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு எழுப்பப்பட்டதுதான். அப்படி இருக்கும்போதுதான் இந்த SIR போன்ற ஜனநாயக விரோதமான செயல்களில் ஈடுபட்டாலும் திமுக அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்க முடியும். எனவேதான் இன்றைய நிகழ்வை நான் முக்கியமானதாக பார்க்கிறேன். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி திரு தராசு. நடந்து கொண்டே அவர்கள் கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் மற்றும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.